ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்ன கைஸ், சட்டமன்ற தேர்தல் இன்றைக்கி ரிசல்ட் எப்படி போயிட்டுருக்கு? ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்குது. ஸோ தாவைக்கா தலைவர் விஜய் அப்படின்றவங்க முன்னிலை இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சில இடங்களில் பார்த்தீங்கன்னா வெற்றி கொண்டாட்டத்தையே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. இது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு இதுதான். எப்பயுமே தமிழ்நாடுனா அந்த 2 கட்சி தான் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் இன்னைக்கு இந்த தடவை புதுசாக ஒரு மாற்றம், மக்கள் மனசில் மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஓட்டு போட்டிருக்குங்கிறத இதுலேருந்தே நம்ம பார்க்க முடியுது. எனிவே விஷஸ் நம்ம பண்ணிக்கலாம். யார் வந்தாலும் சரி, மக்களுக்கு நல்லது பண்ணால் என்றைக்குமே மக்கள் மனசில் நினச்சிருப்பாங்க. அதுதான் உண்மை, சரிங்களா? ஆனால் என்னை பொறுத்தளவு என்ன அப்படின்னா, அரசியல்னாலே நம்மளுக்கு கொஞ்சமே எனக்கு சுத்தமாகவே இதாகாது, பிடிக்காதுன்னு சொல்லலாம். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர்னு சொல்லி யாருன்னு கேட்டிங்கன்னா, காமராஜர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மிஸ். மற்ற தலைவர்களை கம்பேர் பண்ணும்போது எனக்கு காமராஜர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவரை மாதிரி எந்த தலைவர்களுமே இது நாள் வரைக்கும் நான் பார்த்ததில்லை, சரிங்களா? காமராஜர் தான் தன்னோட வாழ்நாளெல்லாம் கல்யாணம் ஆகாமையே மக்களுக்காகவே செலவழித்த ஒரு இரும்பு மனிதர். அதனால் எனக்கு காமராஜர் எப்பவுமே பிடிக்கும். அதனால் பார்க்கலாம் இனி இந்த 5 வருஷம் இந்த மக்கள் நம்மளை மாதிரி மக்களுக்கு நல்லது செய்ய போகிறாங்களா, என்ன செய்ய போகிறாங்கங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே கேஸ், நம்ம சீரியல் ரிவ்யூக்கு வரலாமா? ஸோ சாட்டர்டே நான் ரிவ்யூ பண்ணலை, சரிங்களா? சாட்டர்டே எனக்கு எபிசோடு நான் பார்க்கவே இல்லை. ஏன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே போட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை. என்னத்தை பேசினாலும் என்னத்தை ரிவ்யூ பண்ணாலும் இவங்க அரைச்ச மாதிரியே தான் அரைக்க போகிறாங்க. இப்போ தான் இன்றைக்கான எபிசோடும் பார்த்து முடித்தேன். டிவியில் நியூஸும் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. சரி, அதுக்கப்புறம் இடையில இந்த ரிவ்யூவும் சீரியலும் பார்த்துட்டு தான் சரி நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம். ஏன்னா சாட்டர்டேவும் நம்ம போடல, இன்றைக்கி ரிவ்யூ போடலன்னா ப்ராப்ளம் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் இன்றைக்கி இப்போ தான் பார்த்து முடித்தேன். ஸோ நம்ம ஆதி பார்த்திங்கன்னா இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிச்சிட்டாரு, சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு துறையை பார்த்துட்டு எதுக்கு இந்த முந்திரி கொட்டைத்தனமாக துறையை போய் பார்க்கணும், அங்கே போய் எதுக்கு கைகளை பார்க்கணும், அவள் எதுக்கு இரும்பு ரோடால் அடிக்கணும், எதுவுமே இல்லை. முந்திரி கொட்டைத்தனமாக போய் துறையை ஃபாலோ பண்ணி போய் இப்போ நல்லா மாட்டிக்கிட்டான். இவள் போய் மாட்ட வேண்டியதான், ஆதி இவளை காப்பாற்ற வேண்டியதான். இந்த கார்த்திகை தீபத்தில் ரேவதியும் சாமுண்டீஸ்வரியும் நம்ம கார்த்தி காப்பாற்றிக்கிட்டே இருக்கான் பாருங்க, அந்த மாதிரி, சரிங்களா? எப்போ பார்த்தாலும் இந்த அம்மனி எதிரையா போய் மாட்டிக்க வேண்டியது, ஆதி போய் காப்பாற்ற வேண்டியது, இதே போலப்பட்டனம் தான், சரிங்களா? ஸோ என்ன நடக்குது அதுக்கப்புறம்? அவ்வளோ இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிட்டான். தமிழுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறான், இந்த மாதிரி உன்னோட பர்த்டேக்கு கண்டிப்பாக உங்கள் அம்மாவை நான் வெளியே கொண்டு வந்துருவேன்னு சொல்லி தமிழுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாப்புல. கொடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிடறாப்புல. ஆதியோட ஃப்ரெண்டு ஒருத்தர் போலீஸில் இருப்பார், அவர்கிட்டையும் சொல்கிறாப்புல. சொன்னங்காட்டி அப்புறம் துறையோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு இது எல்லாமே செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்புல, சரிங்களா? நம்ம யார் வெளியில் சரியான மழை கைஸ், சரியான காற்று, அதான் ஸ்க்ரீன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன, இந்த யார் பவானிக்கிட்ட போய் பாரதியை உங்களுக்கு தெரியுமா அப்படின்லாம் கேட்கும்போது 2 பேருமே தெரியாதுன்னு சொல்லி மாட்டிக்கிட்டாங்க, சரிங்களா? ஆதி அதிலே கன்ஃபியூஸ் ஆகிட்டான். என்னது, என் கல்யாணத்தில் இவங்க எல்லாருமே இருந்து பாரதியை பார்த்துருக்குறாங்க, அப்படின்னு இப்போ இல்லைங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆதிக்கு அங்கே டவுட் ஆகி போச்சு. இருந்தாலும் அவன் இப்போ நம்மளுக்கு இது தேவையில்லை, இப்போ நம்மளுக்கு இது தேவையில்லை, நம்ம பாரதியை வெளியே கொண்டு வரதான் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நெக்ஸ்ட் ஸ்டெப்பை அப்படியே எடுத்துகிட்டு இருக்கான். அதுக்குள்ளே டாக்டர்கிட்ட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை விசாரிச்சுட்டு இருக்கும்போது வெளியிலேருந்து ஒருத்தர் ஃபோட்டோ வீடியோ எடுத்து யார்கிட்டையும் பேசுகிறார் அப்படின்ட்ட. எனக்கு தெரிஞ்ச கைஸ், துறை செத்துருக்க மாட்டாங்க கைஸ், எனக்கு டவுட்டாகவே இருக்கும். நீங்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னை பொறுத்தளவு என்னென்னா இது 2 விஷயமா நம்ம பார்க்கலாம். என்னை பொறுத்தளவு துறை சாகக்கூடாது, சரிங்களா? ஏன்னா பவானி, மித்ரா, சுதாகர், அதுக்கப்புறம் பவானியோட புருஷை, இவங்க 4 பேர்த்தையும் பற்றி துறை கோர்ட்டில் கிழிச்சு எடுக்கணும். நல்ல, அதாவது இவங்க சொன்னதெல்லாம் கேட்டு துறை நல்லா எல்லா வேலையும் செஞ்சுருப்பான். அவனையே நம்பிக்கை இல்லாமல் கொள்வது ரொம்ப ஒரு நம்பிக்கை துரோகமான ஒரு விஷயம் வச்சுக்கோங்களேன். அப்போ துறை இவங்க கெட்டவங்க, உங்களுக்காக நான் இவ்வளோ செஞ்சேனே, என்னையவே நீங்கள் கொண்டுட்டீங்களே, உங்களுக்கு என்ன பண்ணுறேன் பாருங்கன்னு சொல்லி உயிரோடு பாரதிக்கிட்ட மன்னிப்பு கேட்டு, ஆதிக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டு பாரதியை காப்பாற்றலாம், சரிங்களா? இவங்க எல்லாத்தையும் மாட்டி விடலாம். ஒன்று
இல்லை அப்படி துரை செத்த மாதிரி கதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா என்னை பொறுத்தளவு இது வந்து எப்படி நம்ம எடுத்துக்கிறதே நமக்கு தெரியல. ஸோ டோட்டலாக வாசுவோட ஃபேமிலியை வந்து சீசன் 2ல் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் அர்த்தம். அவங்க அப்பா இறந்தாச்சு, இப்போ அவங்க அம்மா மட்டும் தான் உயிரோடு இருக்குது, மரகதம்மா. அதுக்கப்புறம் இடையில துரை வந்தாப்புல, வாசு ஆல்ரெடி சாகடிச்சிட்டாங்க. இப்போ துரைன்னு ஒருத்தர் இருந்தால் அவனையும் இப்போ சாகடிச்சிட்டாங்க. ஸோ டோட்டலாக சீசன் 1ல் வாசுவோட ஃபேமிலி இருந்த தடையுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இனி அந்த மரகதம்மாவை எப்போ போடுத்தல போகிறாங்கன்னு தெரியல. அதான் உண்மை. சரிங்களா? ஸோ கேட்குதா கேஸ் சவுண்டு? மழை பட்டையை கிளப்பிட்டு இருக்குது. ஸோ அவ்வளோதான் கேஸ். இதில் ரிவ்யூ பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? அவ்வளோதான். ஆதி வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நம்ம அவரோட பொண்டாட்டி பாரதியை வந்து வெளியில் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. சரிங்களா? ஸோ கார்த்திகை தீபம் சீரியல் ரிவ்யூ பார்த்தேன். சாமுண்டி சேர்ந்து சவால் விட்டுட்டு போகிறாங்க. ரேவதிக்கும் நான் பார்த்த பையனுக்கும் நாளைக்கு நிச்சயதார்த்தம், பந்தக்கால் நட போகிறோம். நீ வந்துரு, முன்னாடியே உன்னை வெறுப்பேற்றி நான் அவங்க 2 இதெல்லாம் செய்ய போகிறேன்னு சொல்லி ஓப்பன் சேலஞ்சு விட்றாப்புல. உடனே கார்த்தி இருந்துட்டு அதெல்லாம் நடக்காது, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாப்புல. நான் கார்த்திகை தீபத்தை பொறுத்தளவு ஒன்று தான் அடிக்கடி நான் சொல்லுவேன். என்னடா ஓட்டரை காடாட்ட இந்த அக்கா வந்து இதையே சொல்கிறாங்க அப்படின்னு யாரும் எனக்கு தப்பாக நினச்சிக்காதீங்கப்பா. தயவு செஞ்சு கார்த்திக் ரேவதி ஜோடி வந்து செட் ஆகலை. கார்த்திக்கு சுவாதிக்கு தான் ஜோடி செட் ஆகிருக்கு. சரிங்களா? ஒன்றில் கார்த்திகை தீபத்தில் கதையை கொஞ்சம் மாற்றிங்க ப்ளீஸ். சரிங்களா? அப்புறம் வேற என்ன சீரியல்? வீரா சீரியல் அஸ்யூஷுவல் எப்பயும் போல் மாறனுக்கும் வீராவுக்கும் ஒரே ஃபைட்டு. உங்கள் வீட்டு ஃபைட்டு எங்கள் வீட்டு ஃபைட்டில் அதான ஃபைட்டு. சரிங்களா? அப்புறம் வேறு என்ன சீரியல்? சந்தியா ராகத்தில் வந்து மாயாவையும் சீனுவையும் மாட்ட வச்சுட்டாங்களாட்டு இருக்குது. அவங்க 2 பேரும் எப்படி அதுலேருந்து வெளியே வர போகிறாங்கன்னு தெரியல. வேறு என்ன சீரியல்? அவ்வளோதான் கைஸ். வேறு என்ன நம்ம ஏதாவது சீரியல் எக்ஸ்ட்ரா பார்த்தா கூட நம்ம ரிவ்யூ பண்ணலாம். நம்ம தான் எந்த சீரியல் பார்க்கல, வெறும் ரிவ்யூ வச்சே பேசும்போது கதாபாத்திரங்களோட பேர்லாம் நம்மளுக்கு தெரியல இல்லையா? ஸோ அதனால் இடிக்குது. அப்புறம் வாரிசு என்னாச்சுன்னு தெரில. நான் ரிவ்யூ பார்த்தேன், பட் ஆனால் மறந்துட்டேன். சரிங்களா? ஸோ இன்றைக்கி எலெக்ஷன் ரிசல்ட்டு அப்படின்றதுனால அதுலேயே மைண்டு ஃபுல்லாக போயிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் வார்த்தைகள் தான் இருக்குது. ஸோ கரண்ட்டும் போயிடுச்சு. ஐயோ பார்த்தீங்களா, எலக்ட்ரிசிட்டியும் போயிடுச்சு. எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. வெளியில் காற்று மழையுமாவே இருக்குது. ஓகே கைஸ், நம்ம நாளைக்கு இறுதியில் பார்க்கலாம். ஓகே, ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பை கைஸ்.